கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானத்தையும் அவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்தொல்லையா என்கிற தலைப்பில் சத்தியத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீர்களானால் உங்களுடைய கடன்கிற சாபக்கட்டை கர்த்தர் உடைச்சி உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். வேதத்தில் மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனை இன்றைக்கி நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பைபிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மொர்தெகாய் யார், எஸ்தர் யார், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள வச்சு கர்த்தர் என்ன அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சார், யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது என்கிற வரலாறு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு பைபிள் தெரியாது, ஏசப்பனா யாருன்னு தெரியாது, நான் ஒரு இந்து மனுஷன், ஆண்டவர் அறியல, எனக்கு சத்தியம் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதே சமயம் கடன் தொல்லைக்காக எனக்கு ஜெபவதி கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒருவேளை இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் புதுசாக வந்திருந்தால் உண்மையாகவே இந்த மெசேஜ் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளில் எஸ்தர் என்கிற ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. அதில் மொர்தெகாய் என்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதன். அவருக்கு ரொம்ப ரொம்ப இரக்க குணம் அதிகம். தன்னுடைய இரக்க குணத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்னா, இந்த எஸ்தர் என்ற ஒரு பெண் குழந்தையில தாய் தகப்பனை இழந்துடுறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த குழந்தைய இந்த மொர்தெகாய் என்பவர் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த எஸ்தர் இயற்கையாகவே அழகு, ரொம்ப சூப்பராக ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு மேன்மை கொடுத்துருந்தார். அவர் அழகாக இருக்குது அந்த குழந்தைன்றதெல்லாம் அவருக்கு மெயின் கிடையாது. அந்த குழந்தை மேலே இறக்க வச்சு வளர்க்குறார். அது ஒரு வாலிப பிள்ளையாவது. அதன் பிறகு சுருக்கமாக நான் சொல்கிறேன், 127 நாட்டு ஆளக்கூடிய அகஸ்வேரு என்கிற ராஜாவுக்கு அந்த அம்மா மனைவி ஆகுறாங்க. இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே அந்த அம்மா இருக்கும்போது அந்த சூசான் அரண்மனையில் ஒரு பெரிய சத்ரு போல் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் ஆமான். அவன் என்ன செய்கிறான், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக என்ன பண்ணுறான், எழுதி அனுப்பிடுறான். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் தெரிஞ்ச பிறகு அவங்க கடுமையாக உபவாசம் போடுவாங்க. அவங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி யூதர்களுக்கு பெரிய விடுதலையை வாங்கி தருவார். இதுதான் எஸ்தர் புஸ்தகத்துடைய சுருக்கமான நான் சொல்கிற குறிப்பு, சத்தியம், வரலாறு. ஓகேங்களா? இப்போது மொர்தெகாய் ஒரு பக்கம் உபவாசம் இருக்கிறாரு, எஸ்தர் ஒரு பக்கம் உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசத்தில் அவங்க ஜெயம் எடுத்து எல்லா யூதர்களையும் காப்பாற்றின பிறகு சூசான் அரண்மனையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படுது. அதன் பிறகு உங்களுக்கு நான் வசனத்தை தரப்போகிறேன், அதை வாசித்து பாருங்கள். அதன் பிறகு இந்த மொர்தெகாயாலும் எஸ்தராலையும் முழு உலகத்தில் இருக்கிற, அதாவது 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய காரியம். சரி, இப்போது எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த இந்த மொர்தெகாய் யூதர்களுக்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு அவனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குது என்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோமானால், இப்போ நீங்கள் கடன் தொல்லையில் ஒரு சாதாரண ஒரு குப்பை போல் இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மொர்தெகாய் அளவுக்கு, எஸ்தர் அளவுக்கு உயர்த்துவார் என்கிற தைரிய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக செபிக்க உங்கள் சொந்த சகோதரன் போல் என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இப்போ எவ்வளோ கடன் பிரச்சனைகள், எவ்வளோ கழுத்தை நெருக்கக்கூடிய சோதனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் போய் கொண்டு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை நினச்சி நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க, இப்போ வாழ்ந்து கெட்டுட்டு ₹1 கூட காசு இல்லாமல், பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியாமல், ரொம்ப ஒடுங்கி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு இருப்பீர்களானால், நீங்கள் மனசில் இப்போ நினச்சிங்க, என்னை ஏசப்ப எஸ்தர் போல், மொர்தெகாய் போல் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இப்போ வரணும். நீங்கள் பைபிளில் எஸ்தர் புஸ்தகம்
நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 8ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு தரப்புரிய வார்த்தையை கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்கு தரார். ஓகேங்களா? 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. பார்த்தீங்களா? இந்த மொர்தெகாய்க்கு கிடைத்த ராஜ அந்தஸ்தை கவனிங்க. ஏறக்குறைய இவன் ராஜா போலவே அந்த அரண்மனை விட்டு புறப்பட்டு போகிறான். ஒரு சாதாரண மனுஷனை இருந்தவனை கர்த்தர் எப்படி ராஜ அந்தஸ்து உயர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ கடன் தொழிலில் சிக்கிக்கின்னு வட்டி கட்ட முடியாமல், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், ஏன்டா கடனை வாங்கணும், மீள முடியாத துக்கத்தில் உடைஞ்சி போய் நொறுங்கி போய் ரொம்ப கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வந்துட்டா நான் வாங்கின கடத்தெல்லாம் அடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கிறீங்க. ஆனால் பிசாசு தொடர்ந்து உங்கள் வருமானத்தை அழித்து உங்கள் சமாதானத்தை கெடுத்து உங்களை வாழ விடாமல் சத்துரு வந்து பயங்கரமாக போராடின்னு இருக்குது. இது உங்களுக்கு ஒரு சோதனை காலம். நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தை அப்பா சோதனை பண்ணி பார்க்குறாரு. உன்னை உடைச்ச எப்படி இருப்ப, உன்னை நொறுக்கணும் எப்படி இருப்ப, உன்னை இப்படி கடன் தொழிலில் தள்ளனா நீ எப்படி என்னை மறுதளிக்காமல் இருப்பியான்னு சொல்லி கர்த்தர் உங்களை சோதிக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே என் தலைக்கு மேலே கூட வெள்ளம் போட்டோம், எவ்வளோ வேணால் கடன் இருக்கட்டும்பா, ஆனால் இந்த உடம்புலேருந்து உயிர் பிரின்னா அது உங்களுக்காக தான் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் பிடிவாதமாக ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு நிற்கணும். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் வந்த சோதனையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு நான் எஸ்தரை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த அம்மாவுக்கு அதாவது வழி கிடையாது, அபூர்வம். ஏன்னா தாய் தப்பனே இல்லை. இழக்கக்கூடாத வயசில் ஒரு தாய் தப்பனை இழந்த எஸ்தர் எப்படி நில குலைஞ்சி போயிருப்பான் என்பதை சிந்திங்க. இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரியே, உன்னோடு பட்சமாக கர்த்தர் பேசுகிறாருமா. தாய் தாப்பன் இல்லாத ஒரு அநாத பெண்ணாக இருந்த அந்த எஸ்தருடைய வாழ்க்கையை நான் மாற்றி அவளை ராஜ்ய அந்தஸ்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேன். எல்லா ஜென்ஸை கவனிங்க. இந்த தேவ செய்தி ஒருவேளை ஆண்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பினால் மொர்தெகாயை உங்களோட ரோல் மாடலாக எடுத்துங்க. பெண்கள் எஸ்தரை உங்களோட ரோல் மாடலாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ மொர்தெகாய் ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கு கிடைச்ச பொருளாதாரத்தை கவனிங்க. அவருடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கான்? மொர்தெகாயோடைய ட்ரெஸ்ஸு நல்ல இளநீலம், அப்படியே வெண்மையுமாய், அப்படியே ராஜ வஸ்திரம் அப்படியே மினுகுது. அடுத்தது மொர்தெகாய்க்கு கிடைச்ச பொருளாதார ஆசீர்வாதத்தை பாருங்கள். ராஜ வஸ்திரம் போட்ட பிறகு அவருடைய தலை மேலே ஒரு பெரிய பொன்முடியை சூட்டி வச்சிருக்கிறாங்க. கோல்டில் ஒரு ராஜ கிரீடத்தை மொர்தெகாயோட தலையில் சூட்டப்பட்டிருக்கு. பட்டு இரத்தாம்பரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் பல கோடி மதிப்புள்ள பொருளாதார ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துது. ஏன்னா தலைமையில் ஒரு ராஜ கிரீடம் வச்சுருக்கிறாங்க, பட்டு இரத்தாம்பரம் ட்ரெஸ்ஸு, அதாவது ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் எப்படி இந்த ஆசீர்வாதம் மொர்தெகாய் கிடைச்சது? அவருடைய இரக்க குணத்துக்கு கர்த்தர் தந்த பரிசு. அவர் இறக்கப்படுறாரு. அதாவது மொர்தெகாய்க்குள்ளும் எஸ்தருக்குள்ளும் சுயநலம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி ஒரு சரித்திர புஸ்தகமாக ஆண்டவர் அவங்கள எழுதி வச்சுருக்க முடியாது. அவங்களும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து சுயநலமாக வாழ்ந்து செத்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி எஸ்தர் என்கிற ஒரு சரித்திர புஸ்தகம் இருந்திருக்காது. அதனால் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இப்போ நல்ல மனசு இருக்குது. வாங்கின கடத்தெல்லாம் கொடுத்துடணும், நேர்மையாக கொடுத்துடணும், அவங்க பணத்தை நம்ம வச்சுக்கூடாது, யாருடைய பணத்தையோ யாருடைய பொருளையோ நம்ம இச்சிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமல கடன் வாங்கிட்டோம். இப்போ வாங்கின பொருளெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும், வாங்கின எல்லா பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும், வட்டிக்காரர்களுக்கு வட்டி காசு அசலும் வட்டி கொடுத்துடணும், சொந்தக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிற நகை அதனுடைய காரியங்களை நம்ம உண்மையாக இருக்கணும், எங்கெங்ககிட்ட லோன் போட்டிருக்கிறோம், எந்தெந்த பேங்க்கில் லோன் எடுத்தோன்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுன்னு இருப்பீங்க. அந்த லோனை
எப்படியாவது கட்டி முடிச்சணும் பிரயாசப்படுறீங்க. நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது, ஏமாத்துகிற புத்தி உங்களுக்கு கிடையாது. கர்த்தர் பார்க்குறேன். ஆனால் பொருளாதாரம் உங்களை தேடி வரணும். பொருளாதாரம் மாத்திரம் உங்களை தேடி வந்துட்டால் உங்களுக்கு ஒரு ரூபா கூட இப்போ கடன் இருக்காது. யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடன் வாங்கணுன்ற விருப்பம் கிடையாது, ஆசை கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், பைபிளுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைச்சி நேர்மையான மனுஷனாக வாழ்ந்து மறிச்சணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணுது? உங்களுடைய உத்தமத்தை கெடுக்கணும், உங்கள் நேர்மை குணத்தை கெடுக்கணும், உங்களை ஊரில் எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னாங்களே அதை அழிக்கணும். நீங்களே உங்கள் மேலே ஒரு பழியை சுமத்தணும்னா கடன் ரூபத்தில் வந்து தான் உங்களை அழிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் சொந்த சகோதரம் போல் நான் சொல்கிறேன், ஏசப்பா உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, எஸ்தரின் புஸ்தகம் இந்த 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி எனக்கு ஒரு ராஜமேன்மை எனக்கு தாங்க, எனக்கு ஆண்டவர் இந்த பொருளாதார உயர்வை எனக்கு தாங்க, எனக்கு ஆசீர்வாதம் தாங்க, என்னுடைய ஏழ்மை நிலை மாறணும். நான் இன்றைக்கி கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா, மொர்தெகாயை நீங்கள் உயர்த்தினீங்களாப்பா, என்ன உயர்த்த மாட்டீங்களா? என் அன்பு சகோதரி, கர்த்தரோடு பேசுப்பா. ஆண்டவரே, மொர்தெகாயை நீங்கள் தானே உயர்த்தி இருக்கிறீங்க. அவனுக்கு இந்த ராஜ்ய அந்தஸ்து தந்தது யார்? அந்த அகஸ்வேரு ராஜா கிடையாதப்பா. அந்த ராஜா மூலிமா நீங்கள் தான் தந்திருக்கிறீங்க. எனக்கும் ஆண்டவரே ஏதாவது ஒரு மனுஷ கண்கள் எனக்கு தயவு உண்டு பண்ணி எனக்கு ஒரு ராஜ்ய மேன்மையை நீங்கள் தாங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னை வாழ வைப்பீங்கன்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கிற இந்த சாபக்கட்டு உடைய நீங்கள் மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா கடன் என்பது ஒரு சாதாரண பிசாசு கிடையாது. அது நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை பின்தொடரும். உங்களை மாத்திரம் இல்லை, இது வரைக்கும் கடன் வாங்காதவங்களை கூட குறி வச்சு பிசாசு தாக்க நினைக்கும். அந்த சாத்தான் சாதாரண சாத்தான் கிடையாது. முழு உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் எப்படி பாவத்தில் பிசாசு எப்படி தள்ள நினைக்குதோ அதே போல் கடனிலையும் பிசாசு மனுஷனை தள்ள நினைக்குது. பாவமும் கடனும் யாருக்குரிய ஒரே அண்ணன் தம்பி மாதிரி தான். இதில் இன்னும் சொல்லப்போனால் பாவம் கூட செய்யாமல் நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் கடன் வாங்க வாழவே முடியாது. ஏன்னா அவ்வளோ செலவினங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், பொருளாதார சூழல்கள், பிள்ளைகள், குடும்பம், வீடு கட்டுற காரியம், கல்யாணம் பண்ணுற காரியம், சாவு வந்தால் சாவை எடுத்து போடுகிற காரியம், இப்படி வீட்டில் தினம் தினம் நல்லது கெட்டது எல்லா காரியம் நடக்கிறதால பொருளாதாரம் தான் பிரதானமாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுது. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம கடனை வாங்கிடுறோம். கடனை வாங்கிட்ட பிறகு கண்ணீர் கண்ணீர், வேதனை வேதனை வேதனை. இதுதான் சில பேரோட வாழ்க்கையாக இருக்குது. ஒரு நாள் கூட நிம்மதியாக தூக்க முடியாது. ஒரு நாள் கூட நிம்மதியாக அப்படி கண் அசந்து தூங்க முடியாது. அப்படியே மனக்குழப்பம், மன வேதனை. யார்கிட்ட சொல்கிறது? யார் உதவி செய்வாங்க? இந்த கடனை எப்படி அடைப்பேன்? இந்த லோனை எப்படி கட்டுவேன்? எஸ்ஸப்பான்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உன்னை ராஜ அந்தஸ்து உயர்த்துவார். கடன் சுமையோடு இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணு. நீங்களாம் என்னுடைய சொந்த சகோதரர்களாக, சொந்த சகோதரிகளாக நாங்கள் பார்க்குறதால உங்களுக்கு ஜெபம் பண்ண நான் சொல்லித்தரேன். இந்த வசனத்து மேலே கையை வை. ஒரே ஒரு வசனம்தான். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் இந்த மொர்தெகாயை ராஜ அந்தஸ்து உயர்த்திருக்கிறேன். ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களே ராஜ அந்தஸ்து உயர்த்துவார். உங்கள் கடன் தொல்லை மாறும், உங்கள் கஷ்டம் மாறும், உங்கள் வேதனை மாறும். நீங்கள் ஏசப்பா விட்டு விலகாதீங்க. விசுவாசத்தோடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு ராஜ அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த தெய்வ செய்தியை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.